தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு போயிட்டுருக்கோம். எதனால் இது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸோடைய காஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் பார்ப்பதற்கு மிக குறைந்த இடங்கள் தான் முன்னாடி இருந்தது. எவ்வளவு தான் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் 2 நாளில் சுற்றி பார்த்துட முடியும். அதாவது ஒரே ஒரு நாள் இரவு தங்கினாலே போதும், 2 டேயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால் அதிகபட்சமாக நீங்கள் திட்டமிட்டு போனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஏற்காடை சுற்றி பார்த்துட முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த ஏழைகளின் ஊட்டி பணக்காரர்களின் ஊட்டி ஆகிடுச்சு. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போது பிக்யூ பார்க் அப்படின்ட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு நிச்சயமாக இது ஒர்த்து தான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா விஷயங்களும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு. ஆனாலும் அந்த 300 ரூபாய்க்கு இது ஒர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த பறவைகள் ஓடி விளையாடுவதற்கு, தங்குவதற்கு முழுவதும் வலைகள் அடித்து அதுக்குள்ளே மரங்களை வச்சு அதில் விதவிதமான வண்ணப் பறவைகளை விட்டு அந்த பறவைகளை நம்ம நேரடியாக சென்று சந்திக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. கையில் கொஞ்சம் உணவுகளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் அந்த உணவுகளை அந்த பறவைகள் கொடுக்கும்போது அந்த பறவைகள் உங்கள் கைகளிலோ உடல் மேலவோ அல்லது தலை மேலவோ உட்காரும் இந்த அற்புதமான அனுபவத்தை இந்த பிக்யூ பார்க்கில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வண்ண வண்ண மீன்களை மீன் தொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. மீன் கண்காட்சியை பார்க்க விரும்பும் அன்பர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கும். மேலும் நிறைய நாய்கள், ஆடுகள், கோழிகள் இதெல்லாம் தனித்தனி கூண்டுகளில் நம்ம எளிதில் அதை தொட்டு பழகும் வண்ணம் அமைச்சிருக்காங்க. பறவை வகைகளில் அந்த கோழிகள்லேயே நிறைய வெரைட்டிஸ். நம்மளுடைய சாதாரண நாட்டுக்கோழியில் ஆரம்பித்து கின்னிக்கோழி, வான்கோழி, நெருப்புக்கோழி அப்படின்ட்டு எக்கச்சக்க கோழி வகைகளை வச்சுருக்காங்க. நாய்களுக்குன்னு ஒரு தனி ஏரியா உருவாக்கி அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்ஸ், எது கூடலாம் நம்ம ஈஸியாக பழக முடியுமோ, விளையாட முடியுமோ அந்த டாக்ஸ் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்திங்கன்னா அது கூட போய் விளையாட முடியும். இது மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை இந்த பிக்யூ பார்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்காடு இப்போ போனீங்கன்னா இந்த பிக்யூ பார்க்கை பார்க்காம தயவுசெய்து வராதிங்க. அவ்வளவு அற்புதமான அழகான இடம். நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏற்கனவே ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த இடம் ஒரு சிறந்த இடமா இருக்கும். இது இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நண்பர்களே, ஏற்காட்டில் உள்ள இந்த பிக்யூ பார்க் பற்றிய நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.